ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெண்ணே சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது முறுமுறுன்னு மசால் வடையை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு பட்டை, கொஞ்சமாக சோம்பு, இதெல்லாம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், வடை சூப்பராக வரும். ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூடயே கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. பருப்பு கொஞ்சம் முழுசாக இருந்தாலும் பரவாயில்ல, அது கடிபட்டால் சூப்பராக இருக்கும். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பருப்பு 1-2 முழுசாக இருந்தாலும் பரவாயில்ல. இதை வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், வேறு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன், வேறு பாத்திரத்தில். இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்தாச்சு. இது கூட கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடயே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துடாதீங்க, தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் பச்சை மிளகாய் அரைக்கிறோம்னா சின்ன குழந்தைங்க சாப்பிடும்போது கடிபடாமல் இருக்கும், அதனால தான் அரைச்சி சேர்த்துக்கிறோம். கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கிட்டோன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வரப்போ இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. சரி, இப்போ எண்ணெய் காஞ்சோன்னா வடை போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து தண்ணி ஊற்றாம தான் அரைக்கணும். வடைக்கு தண்ணி ஊற்றிடாதீங்க, கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஒவ்வொரு பருப்பு முழுசாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்படி கையில் வச்சு தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சுட்டுருச்சு, இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெயில் போட்டாச்சு. நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சிருச்சு, வெந்துருச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். மீதி இருக்க மாவையும் எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இதுதான் கரெக்டான டைமு. இன்னும் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும், ஒரு மாதிரி முருகி போயிடும், திங்கிறதுக்கு மொறுமொறுன்னு ஆகிடும், பக்கோடா மாதிரி. இதுதான் கரெக்டான டைம். எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுட சுட வடை ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்கள், நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது கூட நான் பிளாக் டீ வச்சு குடிக்க போகிறேன். எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.